நம்ம ஃபியூச்சருக்காக எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? ஒரு கோல் பேஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கோலை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும். என்ன பர்பஸ்க்காக? ஒரு வீடு வாங்குறதுக்காகவோ, இல்லைன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப், இந்த மாதிரி ஃபேமிலியோட ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்காகவோ, ஒரு கிட்ஸோட எஜுகேஷனுக்காகவோ, கிட்ஸோட மேரேஜ்க்காகவோ, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கோலுக்காக, இந்த கோலுக்காக நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கோலை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும். வித்தவுட் பிளானிங் நம்ம சேவிங்ஸ் ரேண்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கோலை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கும். நம்ம அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக அந்த கோலை நம்ம ரீச் பண்ணிடலாம். இதை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அசெட் கிளாஸஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், எஃப்டி ஆர்டி ஆகட்டும், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய அசெட் கிளாஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட கோல் என்னன்னு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த 3 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே உங்கள் கோலை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கே நீங்கள் கோல் பேஸ்டு பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சஜஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சஜஷன்ஸ் தரேன்.